ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகானாத்மா சொல்லக்கூடிய தன்னுடைய அலௌகிக கதை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா மதுபன் இருக்கக்கூடிய குருமுக் தாதா. குருமுக் தாதா தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு பாக்கிய விதாதா மூலமாக சொல்ல போகின்றார். நாம் கேட்கலாம். எப்படி இருக்கின்ற ஆத்மாக்களை எப்படி மாற்றிருக்கிறார் அப்படின்று ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார் குருமுக் தாதா. கிட்டத்தட்ட இவர் 45 வருடங்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 50 வயதாக இருக்கும் பொழுது இந்த ஞானத்திற்கு நான் வந்தேன். நான் எங்கு இருந்தேனோ அந்த சமயத்தில் அங்கு யாரும் பிரம்மகுமாரி சகோதரிகள் என்றால் யார் என்றே தெரியாமல் இருந்தார்கள். அந்த நாட்களில் நான் சஹாரன்பூரில் இருந்தேன். அந்த சஹாரன்பூரில் அதாவது ரயில்வேயில் வேலை செய்து கொண்டு இருந்தேன். அந்த நாட்களில் அதாவது நீராவி என்ஜின்களே இருந்தன நிறைய. அப்போ நான் அசிஸ்டன்ட் லோகோ ஃபோர்மேனாக இருந்தேன் அங்க வேலை செய்து கொண்டு. அதாவது ரயில் ஓட்டுநர்களுக்கு உதவி ரயில் ஓட்டுபவர்களுக்கு மேற்பார்வையாளராக இருந்தேன். அங்கு எனக்கு ஒரு மாமா இருந்தார். அவர் மிகப்பெரிய ஒரு ஆபீசராக இருந்தார். அவருக்கு அங்கு கான்ட்ராக்ட் அதாவது ஒப்பந்தம் இருந்தது. அவருக்கு நிறைய ஆங்கிலேயரோட சம்பந்தம் இருந்தது. அவருக்கு ஒரு மகள் இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய வேளையில அந்த மகள் திருமணமாகி 6 மாதத்திற்கு பிறகு அவருடைய கணவர் இறந்து விட்டார். அதனால் அவரு மாமா என்ன ஆனார் தெரியுமா? அவர்கள் சஹாரன்பூரில் ஒரு வீட்டினை கட்டி அங்கு அவரை தங்க வைத்தார். அந்த சகோதரி மிகவும் துக்கமாக இருந்தார். காரணம் தன்னுடைய வீட்டுக்காரர் கணவர் இறந்து விட்ட காரணத்தினால். அவருடைய கணவர் இறந்த பொழுது அவருடைய வயிற்றில் குழந்தை இருந்தது. அதனால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் மிகவும் சவாலாகவே இருந்தது. அதனால் அவள் மிகவும் துக்கமாக இருந்த நேரத்தில் அவர் அங்கிருந்த பிரம்மா குமாரிகளுடைய சென்டருக்கு போக ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் அந்த சென்டர் புதிதாக திறக்கப்பட்டிருந்தது. அங்கு செல்வதினால் அவருக்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்பட்டது. அதாவது அவருடைய துக்கம் தூரமாகிக் கொண்டே சென்றது. அந்த சகோதரிக்கு இந்த ஞானம் எவ்வளவு பிடித்ததென்றால் அவர் அவருடைய வீட்டினுடைய மேல இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் அதாவது மேல் பாகத்தினுடைய அந்த இடத்தை பிரம்மகுமாரிகளுக்கு கொடுத்து விட்டார். அந்த சமயத்துல நான் ரயில்வே காலனியில் இருந்தேன். அதனால் அவ்வப்பொழுது அவருடைய வீட்டிற்கு நான் செல்வது உண்டு. நான் எப்பொழுதெல்லாம் அங்கு செல்வேனோ அந்த சகோதரி அங்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்களே நீங்கள் ஏன் இந்த ஞானத்தை கேட்கக்கூடாது? இந்த ஞானத்தை நீங்கள் கேளுங்கள். அப்படி கேட்டுதான் பாருங்கள் அப்படின்று சொன்னார்கள். அப்போ அந்த ஞானம் எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது. சரி, நானும் கேட்டும் கேட்காதது போல இருந்துவிட்டு வந்து விடுவது வழக்கம். இப்படியாக போய்க்கொண்டிருக்கக்கூடிய வேளையில அவர் 2 வருடங்கள் வரை எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார். நானும் அவர் வார்த்தையை கண்டுகொள்ளாமலே இருந்து கொண்டே இருந்தேன். இப்படியாக தன்னுடைய அனுபவத்தினை மதுபனில் இருக்கக்கூடிய குருமுக் தாதா தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம்.
அப்போ அங்கு ஆசிரமத்திற்கு ஒரு முறை பாபா வந்திருந்தார். அதாவது காலை 10 மணி இருக்கும். நான் என்னுடைய அலுவலகத்தில், அதாவது ரயில்வே ஆபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போ திடீரென்று ஒரு சகோதரர் என்னிடம் வந்து, "உங்கள் சகோதரி உங்களை அழைக்கின்றார். பாபாவோடு உங்களை சந்திக்க வைக்க வேண்டுமா?" அப்படின்று அந்த சகோதரர் என்னிடம் சொன்னார். பாபா, பாபா என்ற வார்த்தைகளை நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய சகோதரி மூலமாக நான் கேட்டே இருந்தேன். அப்போ எனக்கு ஒன்றும் குறிப்பாக, அதாவது ஸ்பெஷலாக இது தோன்றவில்லை. அதாவது ஒரு காதில் கேட்டு, அடுத்த காதில் விட்டுவிட்டு என் வேலையை நான் பார்க்க ஆரம்பித்தேன். பிறகு 3/4 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு சகோதரர் வந்தார். அவரு அலுவலகத்தில் என் பதவி எப்படி என்றால், என்னுடைய அனுமதியின்றி யாரும் என்னுடைய அறைக்குள் நுழைய முடியாது. அப்படி இருக்கக்கூடிய வேலையில அந்த பிரம்மகுமார், அதாவது அந்த சகோதரர் நேராக என்னிடம் வந்து, "அட சாரே! நீங்கள் இங்கேயே உட்கார்ந்திருக்கின்றீர்கள்" அப்படின்ட்டு கேள்வி கேட்டார் என்னிடம். "அங்கு உங்கள் சகோதரி உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்" அப்படின்ட்டு அவர் சொன்னார் என்னிடம். "உங்களை பாபாவுடன் சந்திக்க வைக்க வேண்டுமாம்" அப்படின்று அந்த சகோதரர் என்னிடம் சொன்னார். அப்ப நான் என்ன செய்தேன் தெரியுமா? அவருடைய பேச்சினை கேட்டு, "இவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்?" அப்படின்று நான் ஆச்சரியத்துடன் அவர் கேட்டேன். அப்போ என்னுடைய ஆபீஸில் என்னுடைய அனுமதி இல்லாமல் உள்ளே வந்து இவ்வளவு பயமற்று என்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றார். என நான் வியந்து விட்டேன். ஆச்சரியம் அடைந்து விட்டேன். சரி, நல்லது. நான் வருவேன் அப்படின்று அந்த சகோதரியிடம் சொல்லிவிட்டேன். அதற்கு அந்த சகோதரர், "வாங்க, வாங்க. இப்பொழுது போகலாம்" அப்படின்று சொன்னார். அட! என்ன அதிசய மனிதர் இவர்! என்னை இவ்வளவு அதிகாரமாக கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன் அங்கே. பிறகு நான் எழுந்து அவரோடு நடக்க ஆரம்பித்தேன். நான் அங்கு சென்றபொழுது பாபா குழந்தைகளோடு சந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்போ நான் நின்று பார்த்துக் கொண்டே இருந்தேன் அந்த இடத்தில். அந்த ஹாலில் பாபாவுடன் நாலாபுறமும் மிகுந்த அங்கு இருக்கக்கூடிய சகோதரிகள் அமர்ந்திருந்தார்கள் அங்கே. எப்படி ஒரு அப்பா தன் சொந்த குழந்தைகள் அன்பு செய்வாரோ, அப்படியே பாபா, அதாவது பிரம்மா பாபா அவர்களை அன்பு செய்து கொண்டிருந்தார். அவர்களை மடியிலும் எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போ நான் ஞானத்தில் இல்லை அப்படின்ட்டு குருமுக் தாதா தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் இந்த பாக்கிய விதாத மூலமாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். நான் ஞானத்தில் இல்லைதானே, அதனால் அந்த காட்சிகளை பார்த்து எனக்கு இந்த பாபா என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி எனக்கு மிகுந்த கோபம் வந்தது எனக்கு. அது மட்டுமா, வெறுப்பு வந்தது எனக்கு. அப்போ நான் தூரமாக அந்த கதவிற்கு அருகில் நின்று கொண்டே இருந்தேன். என்னை யாருமே அருகில் அழைக்கவே இல்லை. அதனால்தான் பாருங்கள் என்ன விசேஷம் நடக்கப் போகிறது பாருங்கள். அப்போ பாபா அனைவரும் சந்தித்து முடித்துக் கொண்டிருந்தார். இருந்தாலும் என்னை அழைக்கப்படவே இல்லை யாரும். பிறகு என்னுடைய சகோதரி பாபாவுடைய கையை பிடித்து கூட்டி வந்து என் முன்னால் நிற்க வைத்து விட்டார். என் சகோதரி, "பாபா, இவர் என்னுடைய அக்காவினுடைய மகன். இவர் அது செய்கின்றார், இவர் இது செய்கின்றார்" எப்படியெல்லாம் கூறி பாபாவிடம் என்னை அறிமுகப்படுத்தி விட்டார் என்னுடைய சகோதரி. அதற்கு பிறகு பாபா என்னை பார்த்தார். பார்த்துக் கொண்டே முன்னால் போய்விட்டார். என்னிடம் எதுவும் பேசவே இல்லை அவர். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4, 5 அடி முன்னால் சென்று நின்று விட்டார். பிறகு நான் திரும்பி பார்த்தேன்.
அவரும் திரும்பி வந்தார் என்னை பார்க்க. அப்போ நானும் பாபாவை பார்த்து கொண்டே இருந்தேன். எப்படி சாதாரணமாக ஒரு ஆள் இன்னொருவரை பார்த்தால் அவரும் பார்ப்பாரோ, அப்படியே நானும் பார்த்துக் கொண்டிருந்தேன் அப்படின்னு குருமுக் தாதா தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்படியாக 3, 4 நிமிடங்கள் பாபா என்னை பார்த்து கொண்டே இருந்தார். எனக்கோ பாபா என்னை 6 மாதமாக பார்த்து கொண்டிருப்பது போல எனக்கு தோன்றியது அந்த சமயத்துல. பிறகு பாபா திரும்பி என்னுடைய சகோதரியிடம், மகளே, இந்த குழந்தை மிகவும் நல்லவர் அப்படி என்று சொன்னார். இப்படி கூறிவிட்டு சென்று விட்டார். என்னுடைய சகோதரியும் சரி சென்று விட்டார். அப்போ அவர்கள் இருவருமே சென்று விட்டார்கள் என்றால், நானும் புறப்பட்டு என்னுடைய ரயில்வே அலுவலகத்திற்கு வந்துவிட்டேன். நான் அலுவலகத்திற்கு வந்தபொழுது என்னுடைய மனது எப்படி தெரியுமா இருந்தது? ஒரே அடியாக மாறியே இருந்தது. அதாவது நான் மிக நல்ல மனநிலையில், அதாவது மகிழ்ச்சியினால் நிறைந்த அந்த மனநிலையில் நான் இருந்தேன். அன்றைய நாள் முழுவதும் நான் மிக நன்றாக வேலை செய்தேன். பாருங்கள் எப்படி அதிசயம் நடக்கின்றது பாருங்கள். நான் பிறகு என்னுடைய வீட்டுக்கு சென்றேன். வீட்டிற்கு சென்று சாப்பிட்டு விட்டேன். எப்பொழுதும் நான் சாப்பாடு சாப்பிட்ட பிறகு ஒரு 1½ மணி நேரமாவது ஓய்வெடுத்த பிறகே வருவேன். ஆனால் அன்றைய நாள் சாப்பிட்ட பிறகு நான் என்ன செய்தேன் தெரியுமா? நேராக அலுவலகம் வந்து வேலை பார்க்க ஆரம்பித்து விட்டேன். காரணம் காரணம் பாருங்கள். பாபாவை சந்தித்து அவருடைய திருஷ்டி பெற்று எனக்கு மிகவும் நன்றாகவே இருப்பதாக தோன்றியது. பிறகு என்னாச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 4, 5 நாட்கள் அதுவரை நான் சேவை நிலையத்தின் பக்கமே போகவே இல்லை. பிறகு என் சகோதரி நினைவுக்கு வந்ததினால் நான் அவளிடம் வந்தேன். அப்ப என்ன செய்தார் தெரியுமா அவரு? அவர் என்னை வீட்டுக்கு மேலே உள்ள அந்த ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு யாரோ ஒரு அனுபவ சகோதரி இருந்தார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் எனக்கு ஞானத்தினை புரிய வைக்க ஆரம்பித்தார். அவர் பேசிய விஷயங்கள் எனக்கு மிகவும் பிடிக்க ஆரம்பித்தது. அதற்கு பிறகு என் சகோதரி, நீங்கள் ஒரு 4, 5 நாட்கள் தினமும், அதாவது 1 மணி நேரம் இங்கு வர வேண்டும். அதற்கு பிறகு இந்த ஞானத்தில் வருவது அல்லது வராமல் போவது உங்களை பொறுத்தது அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்போ நானும் அதை ஒத்துக்கொண்டேன். அப்போ கிட்டத்தட்ட 5, 6 நாட்கள் சென்று நான் ஞானத்தை எடுத்தேன். சகோதரிகளிடம் ஞானம் கேட்பதால் எனக்குள் நிறைய மாற்றம் வர ஆரம்பித்தது. நான் தினமும் ஆசிரமத்திற்கு செல்ல ஆரம்பித்தேன். ஆனால் நானோ அப்படிப்பட்ட மனிதனாக இருந்தேன். எப்படிப்பட்ட மனிதன்? எப்படி என்றால் அளவுக்கு அதிகமாக சிகரெட் குடிப்பேன். நான் கிளப்பிற்கு சென்று சூதாடுவேன். கிளப்பிற்கு சென்று அனைத்தும் செய்வேன். கூடவே எப்படி தெரியுமா இருந்தேன்? விகாரியாகவும் இருக்கவே செய்தேன். எனக்கு 5 குழந்தைகள் இருந்தார்கள். இப்படியாக குருமுக் தாதா தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் அப்படியே திறந்த மனதோடு நம்மிடம் சொல்கின்றார் பாருங்கள். எனக்கு 5 குழந்தைகள் இருந்தார்கள். ரயில்வேயில் நல்ல பதவியில் இருந்ததால் எனக்கு நல்ல சம்பளமும் கிடைத்தது. எந்த நாளிலிருந்து நான் ஆசிரமம் செல்ல ஆரம்பித்தோனோ, அந்த நாளிலிருந்து நான் என் மனைவியை விகார பார்வையால் பார்த்தது கூட கிடையாது. அவள் கையை கூட நான் தொட்டது கூட கிடையாது. அதாவது தூய்மையாக இருக்க சொல்லி யாரும் எனக்கு சொல்லவே இல்லை. இது எப்படி தெரியுமா ஆனது? இது தன்னாலே, அதாவது மனதிற்குள் சுத்தமான பாவனை வர ஆரம்பித்தது.
இவை அனைத்தும் இந்த ஞானம் மேலும் அந்த சகோதரிகளுடைய தூய்மையான வைப்ரேஷனுடைய அதிசயம் தான் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில சில மாதங்களுக்கு பிறகு என்னுடைய சகோதரனுடைய பெண்ணுக்கு திருமணம் நடந்தது. அந்த வயித்துல குழந்தையா இருக்கும்பொழுது அந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திற்கு நான் செல்ல வேண்டியதா இருந்து விட்டது. அங்கு மிக நல்ல மிட்டாய்கள் எல்லாம் வைத்திருந்தார்கள். ஆனால் நான் ஒன்றுமே வாங்கவே இல்லை. அங்க இருக்கக்கூடிய எதனையுமே சரி நான் சாப்பிடவே இல்லை. அப்போ யாரும் எனக்கு வெளியே சாப்பிடக்கூடாது என்று சொல்லவும் கிடையாது. நான் அவர்களிடம் இங்கேயே அந்த முழு சட்டத்தினை சொல்லுங்கள் என நானே கேட்டேன். இந்த விதமாக ஆசிரமத்திற்கு தினமும் செல்வதனால் எனக்கு இந்த அனைத்து பிரேரணைகளும் சரி, அதாவது தூண்டுதல் எனக்கு தானாக வந்தது. இப்படியாக நான் முழுவதுமாக ஒரு பிரம்மகுமாரராக மாறிவிட்டேன். சில நாட்களுக்கு பிறகு அந்த சஹாரன்பூரிலிருந்து ஒரு பார்ட்டி மதுபன் செல்ல இருந்தது. அவர்களோடு என்னையும் அனுப்பி வைக்கப்பட்டது. அப்போ மதுபன் வந்து நான் பாபாவை சந்தித்தேன். பாபா எனக்கு முதலில் அந்த சஹாரன்பூரில் திருஷ்டி கொடுத்து இவர் மிகவும் நல்ல குழந்தை அப்படின்னு சொன்னார் அல்லவா? பாபா மிகவும் அன்பு செய்தார். நான் முதலில் மம்மாவை சந்தித்தேன். பிறகு பிரம்மா பாபாவை சந்தித்தேன். இருவரும் அவ்வளவு அன்பு எனக்கு செய்தார்கள். அதனால் நான் சம்பூர்ணமாக மாறிவிட்டேன். அதாவது மதுபனிலிருந்து நான் சஹாரன்பூர் சென்ற பொழுது எனக்கு அம்பாலாவிற்கு வேலை மாற்றுதல் கிடைத்துவிட்டது. அதாவது என்னுடைய போகி, அதாவது உலகியல் சுகங்களை அனுபவிக்கின்ற அந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா ஆகிவிட்டது? யோகி வாழ்க்கையாக மாறிவிட்டது அப்படி என்று குருமுக் தாதா நம்மிடம் இவ்வளவு அனுபவங்களை நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பாருங்கள், 5 குழந்தைக்கு இருக்கக்கூடிய தகப்பனாரை எப்படி மாற்றிவிட்டார் பாருங்கள். அதனால் பாபா எப்பொழுதாவது யாருக்காவது திருஷ்டி கொடுத்தார் என்றால் அந்த மனிதர், அதாவது ஞானத்தில் நடக்க ஆரம்பித்து விடுகிறார் என்பதை நான் பார்த்திருக்கின்றேன் கண்கூடாக. காரணம் தெரியுமா? ஏனென்றால் பாபாவில் சிவபாபா அமர்ந்து டைரக்டராக வேலை செய்கின்றார் அல்லவா? யாராவது பாபாவிடம் திருஷ்டி எடுக்கிறார் என்றால் அவருக்கே நான் எங்கிருக்கின்றேன், என்ன செய்து கொண்டிருக்கின்றேன், எப்படி செய்து கொண்டிருக்கிறேன் என அவருக்கே தெரியாது. அதனால் அவர் தன்னாலேயே மாறிவிடுகின்றார். அவருடைய மனம், அவருடைய வார்த்தை, அவருடைய காரியம், அவருடைய சம்பந்தம், அவருடைய தொடர்பில் எல்லாம் மாற்றம் வந்து விடுகிறது. அதன் கூடவே சிறப்புகள் வந்து விடுகின்றன. அதாவது அவருடைய உறவினர்கள் கூட இவை அனைத்தும் பார்த்து ஆச்சரியம் அடைந்து விடுகின்றார்கள். இப்படியாக போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில சாகார பாபாவுடன் சந்திப்பது என்றாலே வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருவது. அதாவது அசுரனிலிருந்து சூரனாவது, யோகியிலிருந்து எப்படி மாற்றம் அடைந்திருக்கிறார் பாரு. அசுரனிலிருந்து சூரன், போகி வாழ்க்கையிலிருந்து யோகியாவது என்பது அப்படி என்று தன்னுடைய அனுபவத்தினை இவ்வளவு நேரமாக மதுபனில் இருக்கக்கூடிய குருமுக் தாதா தன்னுடைய அனுபவத்தினை இவ்வளவு நேரமாக நம்மிடம் எவ்வளவு ஆச்சரியம் நிறைந்த, அதாவது பாபாவுடைய பார்வைப்பட்டவனை எப்படி விகாரி மனிதன் தெய்வீக மனிதனா மாறிவிட்டார், அதாவது பிரம்மகுமாராக மாறிவிட்டார் என்பதை இந்த கதையின் மூலமாக நாம், கதை கிடையாது, இது உண்மையான வரலாறு. அதனால்தான் பாபா அந்த திருஷ்டினாலேயே என்னுடைய வாழ்க்கை எப்படி, அதாவது சுகபோக வாழ்க்கையை வைரமாக்கி அந்த வாழ்க்கையை எனக்கு உருவாக்கி விட்டார் அப்படி என்று இவ்வளவு நேரமாக நம்மிடம் அழகாக சொல்லி
நமக்கு ஒரு தூண்டுதல் கிடைத்தது போல நான் உணர்கின்றேன். இதை கேட்பவர்களும் சரி, கண்டிப்பாக உணர்வார்கள் அப்படின்னு நாங்கள் நம்புகின்றோம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகானாத்மா சொல்லக்கூடிய தன்னுடைய அலௌகிக கதை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா மதுபன் இருக்கக்கூடிய குருமுக் தாதா. குருமுக் தாதா தன்னுடைய அனுபவத்தினை இன்றைக்கு பாக்கிய விதாதா மூலமாக சொல்லப் போகின்றார். நாம் கேட்கலாம். எப்படி இருக்கின்ற ஆத்மாக்களை எப்படி மாற்றியிருக்கிறார் அப்படின்று ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றார் குருமுக் தாதா. கிட்டத்தட்ட இவர் 45 வருடங்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 50 வயதாக இருக்கும் பொழுது இந்த ஞானத்திற்கு நான் வந்தேன். நான் எங்கு இருந்தேனோ அந்த சமயத்தில் அங்கு யாரும் பிரம்மகுமாரி சகோதரிகள் என்றால் யார் என்றே தெரியாமல் இருந்தார்கள். அந்த நாட்களில் நான் சஹாரன்பூரில் இருந்தேன். அந்த சஹாரன்பூரில் அதாவது ரயில்வேயில் வேலை செய்து கொண்டு இருந்தேன். அந்த நாட்களில் அதாவது நீராவி என்ஜின்களே இருந்தன நிறைய. அப்போ நான் அசிஸ்டன்ட் லோகோ ஃபோர்மேனாக இருந்தேன் அங்க வேலை செய்து கொண்டு. அதாவது ரயில் ஓட்டுநர்களுக்கு, உதவி ரயில் ஓட்டுபவர்களுக்கு மேற்பார்வையாளராக இருந்தேன். அங்கு எனக்கு ஒரு மாமா இருந்தார். அவர் மிகப்பெரிய ஒரு ஆபீசராக இருந்தார். அவருக்கு அங்கு கான்ட்ராக்ட் அதாவது ஒப்பந்தம் இருந்தது. அவருக்கு நிறைய ஆங்கிலேயரோடு சம்பந்தம் இருந்தது. அவருக்கு ஒரு மகள் இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய வேளையில அந்த மகள் திருமணமாகி 6 மாதத்திற்கு பிறகு அவருடைய கணவர் இறந்து விட்டார். அதனால் அவரு மாமா என்ன ஆனார் தெரியுமா? அவர்கள் சஹாரன்பூரில் ஒரு வீட்டினை கட்டி அங்கு அவரை தங்க வைத்தார். அந்த சகோதரி மிகவும் துக்கமாக இருந்தார். காரணம் தன்னுடைய வீட்டுக்காரர் கணவர் இறந்துவிட்ட காரணத்தினால். அவருடைய கணவர் இறந்த பொழுது அவருடைய வயிற்றில் குழந்தை இருந்தது. அதனால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் மிகவும் சவாலாகவே இருந்தது. அதனால் அவள் மிகவும் துக்கமாக இருந்த நேரத்தில் அவர் அங்கிருந்த பிரம்மா குமாரிகளுடைய சென்டருக்கு போக ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் அந்த சென்டர் புதிதாக திறக்கப்பட்டிருந்தது. அங்கு செல்வதினால் அவருக்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்பட்டது. அதாவது அவருடைய துக்கம் தூரமாகிக் கொண்டே சென்றது. அந்த சகோதரிக்கு இந்த ஞானம் எவ்வளவு பிடித்ததென்றால், அவருடைய வீட்டினுடைய மேல இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் அதாவது மேல் பாகத்தினுடைய அந்த இடத்தை பிரம்மகுமாரிகளுக்கு கொடுத்து விட்டார். அந்த சமயத்துல நான் ரயில்வே காலனியில் இருந்தேன். அதனால் அவ்வப்பொழுது அவருடைய வீட்டிற்கு நான் செல்வது உண்டு. நான் எப்பொழுதெல்லாம் அங்கு செல்வேனோ, அந்த சகோதரி அங்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்களே நீங்கள் ஏன் இந்த ஞானத்தை கேட்கக்கூடாது? இந்த ஞானத்தை நீங்கள் கேளுங்கள்